வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 84,080க்கு விற்பனை. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஈரான் ஒரு நாளும் அணு ஆயுதங்களை உருவாக்க முயன்றதில்லை, இனியும் முயற்சிக்கப் போவதில்லை. ஈரான் அதிபர் மசூத் திட்டவட்டம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். சர்வதேச வர்த்தக கண்காட்சி மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். டெல்லியில் உலக இந்திய உணவு 2025 நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 1800க்கும் மேற்பட்ட கண்காட்சிகள், 100 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள பீகார் மாநிலத்திற்கு சுமார் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து திட்டங்கள் மத்திய அரசு ஒப்புதல். பெங்களூருவில் பிறந்த சிறிது நேரத்திலேயே 3 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். கர்ப்பம் ஆனதிலிருந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளாமல் தாய் அலட்சியம் காட்டியதால் நேர்ந்த சோகம். H1B விசா கூடுதல் கட்டண விவகாரத்தில் எதுவும் பேசக்கூடாத நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. அமெரிக்காவிற்கு அடிமையாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவ 2ஆம் நாளில் சின்னசேச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமி. மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். மத்திய வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 27ஆம் தேதி தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, கோவை, நீலகிரியில் நாளை கனமழை பெய்யும் என்றும் தகவல். இரண்டாயிரத்தி 2025-2026 கல்வியாண்டுக்கான CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதி வெளியீடு. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக EPS விமர்சனம். செல்வ பெருந்தகை உண்மையான காங்கிரஸ் தொண்டரா என காட்டமாக கேள்வி. அதுல அங்கே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்றார், அங்க அவர் ஒரு கருத்தை சொல்லார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. தனிநபர் தாக்குதல் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உகந்ததல்ல.
விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அவருக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. அவர் இதுபோன்ற தனிநபர் விமர்சனங்களை செய்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. இது அவருக்கும் அவருடைய அரசியலுக்கும் உகந்ததல்ல என்று நான் கருதுகிறேன். திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்கின்றனர். மக்கள் யாரும் அவர்களை புகழ்ந்ததாக தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சாடல். புரட்சி தமிழர் எடப்பாடியாரை நீங்களும் உங்க அப்பாவும் நீங்க அவரை பாராட்ட அவர் இவரை பாராட்ட மக்களை உங்கள் பாராட்ட மாதிரி தெரியவே இல்லையா? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து பேசவில்லை. சென்னை அடையார் இல்லத்தில் தினகரனை சந்தித்ததாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மறுப்பு. குறிக்கோள் ஒன்றுதான். ஆகவே அந்த குறிக்கோளின் அடிப்படையில் நேற்றைய தினம் பொதுவாக யாரையும் நான் சந்திப்பதற்கு இல்லை, சந்தித்ததும் இல்லை. அரசியல் ரீதியாக யாரிடத்திலும் நான் பேசவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீட்டிப்பு என தகவல். ஏற்கனவே வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை திட்டமிட்டிருந்த தற்போது பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு. திண்டிவனத்தில் கடந்த ஒரு வருடமாக கோழிப்பண்ணையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்த 9 பேர் மீட்பு. கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் 2 மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. செங்கோட்டையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆர்ச் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றம். விரைவில் புதிய ஆர்ச் கட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. கோவை அருகே தனியார் ஆதரவற்றோர் காப்பகத்தில் தங்கியிருக்கும் குழந்தைகள் மீது தாக்குதல். காப்பகத்தின் நிர்வாகி ஒருவர் குழந்தைகளை பெல்ட்டால் அடிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. குழந்தைகளை மிரட்டுவதற்காக பெல்ட்டால் அடிப்பது போல் நடித்தேனே தவிர அடிக்கவில்லை. செல்போனில் தொடர்பு கொண்டு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காப்பக நிர்வாகி விளக்கம். திருவள்ளூர் அருகே திருமணமான 20 நாட்களில் புதுமாப்பிள்ளை தூக்கிட்டு தற்கொலை. மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விபரீத முடிவு. குளச்சல் அருகே அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற மீன்பிடி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கம்பி எண்ண வைத்த காவல்துறையினர். முப்பது ஆண்டுகால கொடுமுடியாறு அணை ஊழல் வழக்கு. பொதுப்பணித்துறை முன்னாள் அதிகாரிகள் உட்பட 11 பேரை விடுதலை செய்து நெல்லை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு.
உடுமலை சுகுணா ஃபுட்ஸ் தாய்க்கோழி பண்ணை மண்டல அலுவலகத்தில் 3வது நாளாக நீடிக்கும் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். ஆம்பூரில் தனியார் பள்ளி காவலாளியின் வங்கிக் கணக்கில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடைபெற்ற விவகாரம். 10 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். குடியாத்தத்தில் தந்தையின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பத்தூர் அருகே தோட்டத்திற்கு அடிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து பெண் தற்கொலை. தனது அண்ணன் மனைவியை கணவர் திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு வந்ததால் விபரீத முடிவு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் உதவி செய்வது போல நடித்து முதியவரிடம் 10 லட்சம் ரூபாயை சுருட்டிச் சென்ற இளைஞர். புகார் அளித்த 2 மணி நேரத்தில் பணத்தை மீட்டுக் கொடுத்த காவல்துறையினருக்கு குவியும் பாராட்டு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் என கூறி கிராம நிர்வாக அலுவலரிடம் பணம் கேட்டு மிரட்டல். போலி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள பிளண்ட்ரா குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் உலா வரும் சிறுத்தை. பொதுமக்கள் அச்சம். நவராத்திரியை முன்னிட்டு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அரண்மனையில் களை கட்டிய பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி. நவரசங்களையும் முகத்தில் காட்டிய மாணவிகள், ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பு. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு சேர்ந்து வாழ மறுப்பதாக ஜாய் கிறிசில்டா புகார் அளித்த விவகாரம். மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க போலீசார் சம்மன். வடசென்னை 2 படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்கி 2027இல் வெளியாகும். மதுரையில் நடந்த இட்லி கடை படத்தின் ப்ரீ-ரிலீஸ் விழாவில் தனுஷ் அறிவிப்பு. 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் வெடித்தது வன்முறை. 4 பேர் உயிரிழப்பு, 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டத்தில் லே நகரில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு. போராட்டத்தை கட்டுப்படுத்த லேவில் ஊரடங்கு உத்தரவு அமல். பாடகர் ஜூபின் கார்க் மரணத்தில் சந்தேகம் எழுந்ததை அடுத்து சிறப்பு விசாரணை குழு அமைப்பு. அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அதிரடி உத்தரவு. பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு உதவியதாக முகமது யூசுப் கட்டாரியா என்பவர் கைது. பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை பகுப்பாய்வு செய்து கொடுத்ததாக தகவல்.
டெல்லியில் உள்ள பிரபல ஆசிரமத்திற்கு சொந்தமான கல்வி நிறுவனத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. சாமியார் சைத்தன்யானந்த சரஸ்வதிக்கு போலீசார் வலைவீச்சு. கடந்த 60 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்த MiG-21 ரக போர் விமான சேவை வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைவதன் எதிரொலி. சண்டிகரில் விமானங்களுக்கு மரியாதை செலுத்திய வீரர்கள். ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசத்தை எளிதில் வீழ்த்தியது இந்தியா. 19.3 ஓவரில் வங்கதேசம் ஆல் அவுட் ஆன நிலையில் இந்தியா 41 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. இந்தியா இதுவரை தோல்வியே காணாததால் கோப்பையை வெல்லும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சீன ஓபன் டென்னிஸ் தொடர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் ஆஷ்லினை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் கிரீஸ் வீராங்கனை மரியா சக்காரி. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் BCCI புகார். ஆசிய கோப்பை சூப்பர் 4 போட்டியில் ஆத்திரமூட்டும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக 25 மற்றும் அதற்கும் குறைவான பந்துகளில் 5 முறை அரை சதம் அடித்த வீரராக அபிஷேக் சர்மா அசத்தல். யுவராஜ் சிங் சாதனையை முறியடித்தார். T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன மோசமான உலக சாதனையை படைத்தார் இலங்கை வீரர் ஷனாகா. இதுவரை 14 முறை டக் அவுட் ஆகி வங்கதேசத்தின் சௌமியா சர்க்காரை பின்னுக்கு தள்ளினார்.